வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் அதிகப்படியாக தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். தன்னம்பிக்கை இருந்தாலும் வாழ்க்கையில தோல்விகளும் அதிகப்படியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க போராடாம சாதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த போராட்டமும் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அத்தியாயம் வரும்போது அந்த வெற்றியே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதுல அலைக்கழிப்புகளும், அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதற்காக ரொம்ப பிரயத்தனம் எடுக்கணும். அந்த பிரயத்தனத்தை எடுக்கும்போது இவர்களினுடைய வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த மன வலிமை அப்படின்றது கண்டினியூஸா இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சலிக்காம ஒரு வேலையை முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல எப்படியாவது நம்ம நல்ல ஒரு விஷயத்தை அடையணும், வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த இலக்கு பார்த்தீங்கன்னா வெற்றின்ற ஒரு இலக்கு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த இடத்துலையும் இவர்களினுடைய அந்த ஒரு சலனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த சிம்மராசி என்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வீழ்ச்சியை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தோட, எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவி பெயர் புகழோட இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே அங்க டேமேஜா போகக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கூட 20 வருஷம் பழகினவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு இந்த இடத்துல இந்த கேது பகவான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய
ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த பராபவ வருடம், இந்த தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, எனக்கு பேர் வேண்டாம் புகழ் வேண்டாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, அந்த நிம்மதியை தேடி பயணிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய மனப்பான்மை அப்படின்றது மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த விதமான ஒரு சுகங்களும் வேண்டாம், எனக்கு வெறும் நிம்மதி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கை முறையே ஒரு சுழற்சி முறையில மாறி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது இந்த பராபவ வருடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி போறார். அப்பாட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கேதுவினுடைய பெயர்ச்சி தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. இவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா அஷ்டம சனி. எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய கிளையன்ஸ் நிறைய பேர் சிம்மராசி என்பவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மேடம் அஷ்டம சனி ஏதாவது பண்ணுமா மேடம், எங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருமா, திரும்பியும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கு, ஒரு பதற்றம், ஒரு பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு பயப்படாம ரொம்ப போல்டா இருந்தாங்களோ இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த அளவுக்கு பயமும் பதற்றமும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறிட்டாங்க. சில விஷயங்களை செய்யணும்னா ரொம்ப அசால்ட்டா ஒரு தைரியத்தோட செய்வாங்க, ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக செய்யக்கூடிய நபர்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கே எந்த விஷயமா இருந்தாலும் இது ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்யாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டம சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். என்ன மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கும்? வேலையில் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அங்கே மதிப்பு, பாராட்டு, ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அந்த அலுவலகத்திற்காக வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த 20 மணி நேரம் இந்த சிம்மராசி என்பர்கள் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களை யாருமே தலையில் வச்சு தூக்கி பாராட்ட போகிறது கிடையாது. நீங்கள் 20 மணி நேரம் வேலை செஞ்சா கூட இவர்கள் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லறதுக்கு தான் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியாக அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த வேலை செய்யக்கூடிய அமைப்பை நீங்க மாத்திக்கணும். கரெக்டா டயத்துக்கு போறது, டயத்துக்கு வர்றது, உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொஞ்சம் மெதுவா நிதானமா செய்யறது, இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கணும். மேடம் எப்போதுமே எனக்கு டாஸ்க் ப்ராஜெக்ட் டார்கெட் இப்படி சொல்லியே நான் இருக்கிறேன் மேடம், இதெல்லாம் நான் வேலையை ஒத்தி வைக்கவே முடியாது அப்படின்னா நீங்க குறைந்த டாஸ்கா எடுத்துக்கோங்க. இந்த அஷ்டம சனி இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும், மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய டர்ன் ஓவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது என்ன தலைகீழ நின்னாலும் முடியாது. அதனால நீங்க குறைந்த அளவு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுக்கோங்க, குறைந்த அளவு டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வருமானத்தை கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு எப்போதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனின்ற கிரகம். இப்போ உங்களுக்கு அதை மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய ஸ்தானத்துல இல்ல, மறைஞ்சு போயிருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனதுனால இந்த அஷ்டம சனி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தா போறோம். தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு சலுகைகளை கொடுங்க. நீங்க கோயிலுக்கு போனா ஒரு அன்னதானம் கொடுக்குறீங்க, ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யறீங்க, தெய்வ பிரார்த்தனைகள் பண்றீங்க, அந்த இடத்துல நான் நிறைய ஒரு பூஜைகள் பண்றேன் அப்படின்ற இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல அந்த சலுகைகளை உங்களுடைய தொழிலாளர்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பா அந்த அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இந்த மாதிரியாக இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையை சுழற்சி விதமாக மாற்றி அமைச்சுக்கணும். இதைதான் இந்த பராபவ வருடம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கடன் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதனால கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது, லோன் ஏதாவது இருந்ததுன்னா அதிகப்படுத்தக்கூடாது, டாப் அப் பண்றேன் பேர் வழி அதை மிகவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துடும். அதனால இந்த சிம்மராசி என்பவர்கள் சில இடத்துல நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதிசாரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு வர்றார் ஒரு 3-4 மாதத்திற்கு.
அந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.